இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் தான் ஜெயிப்பேன் பாருங்க. அதையும் பாத்துருவோம். கார்த்திக் கார்த்திக், நான் மும்பை போகணும். நாம எதிர்பார்த்த பிரிட்ஜ் கான்ட்ராக்ட் விஷயமா கொட்டேஷன் கொடுக்கணும். நான் ரெடி ஆகுறேன். இமிடியேட்டா ஃபிளைட் புக் பண்ணணும். அப்புறம் ஹோட்டல் ரூம் எல்லாத்தையும் புக் பண்ண சொல்லு. கார் ரெடியா எடுத்து வை. என்னோட லேப்டாப், லிக்விட் கேஷ் எவ்வளவு இருக்குன்னு பாரு. அப்புறம் மேனேஜரை ஏர்போர்ட்டுக்கு வர சொல்லிடு. ஓகேவா? மறந்துடாத கார்த்திக். என்னங்க ஐயா அப்படி பாக்குறீங்க? அப்படியே வேற ஆளா மாறிட்டியம்மா. வேலைனா அப்படிதானே இருக்கணும். சரிதானங்கய்யா? ரொம்ப சரிம்மா. மும்பை பிரயாணமா? போங்க. நீங்க திரும்பி வரும்போது வானதியோட அம்மாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து உங்களுக்கு பெரிய ஆப்பா வைக்கிறேன். எப்ப வந்தீங்க மதர்? நான் சாப்பிட ஏதாவது கொண்டு வரவா? இல்லம்மா வேண்டாம். லக்கேஜஸ்லாம் வண்டியில ஏத்தியாச்சா? ஆம்பா எல்லாம் வச்சாச்சு. நான் வர வரைக்கும் வானதிய கொஞ்சம் பாத்துக்கோங்க. பஞ்சம் நெருப்பும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு, பத்திக்க வேணான்னு சொல்றீங்க. புரிஞ்சுதுங்க. அப்படிதானுங்களா சம்பந்தி? சரிங்க சம்பந்தி, நான் பாத்துக்கிறேன். வாங்க போலாம். என்ன சம்பந்திங்க ரெண்டு பேரும் ரகசியம் பேசுறீங்க? அதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரங்க ஐயா. ஓ, இந்த கிழவனுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். என்னங்க, கிளம்பலாமா? புறப்படலாம். அப்பா, நீங்களுமா போறீங்க ஊருக்கு? ஆமாமா. பின்ன 4-5 நாளைக்கு எனக்கு எப்படி பொழுது போகும்? வரேன். வாங்கம்மா. போயிட்டு வாங்க. வரமா. போயிட்டு வாங்க ஐயா. வாடதி உள்ளப்படம் வா. மாப்ள மாப்ள மாப்ள, கை விடுங்க கை விடுங்க கை விடுங்க முதல்ல. இங்க பாருங்க, நல்ல நாள் பார்த்து சாந்தி முகூர்த்தம் வைக்கிற வரைக்கும் உங்க 2 பேரையும் பாத்துக்க சொல்லி சம்பந்தி அம்மா என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க மாப்ள, அவங்க திரும்பி வர வரைக்கும் உங்க 2 பேரையும் கண் கொத்தி பாம்பா பாத்துக்கணும்னு என்கிட்ட சொல்லிருக்காங்க. வானதிமா, நீ ராத்திரி அம்மா ரூம்ல என் கூட வந்து படுத்துக்கணும். சரியாடா? சரிம்மா. ஹலோ. வானதி, என்னன்னு தெரியல வானதி. தலையெல்லாம் பயங்கரமா வலிக்குது. கொஞ்சம் ஐயோ அம்மா, ஐயோ ரொம்ப வலிக்குது வானதி. என்னங்க, உங்களுக்கு தலை ரொம்ப வலிக்குதா? சரி இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். உடனே வரேன். டாட் டாட். இல்ல, தலை வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல. இப்ப இல்ல, இப்ப சுத்தமா வலி இல்ல, போயிடுச்சு. சரி பரவாயில்ல, நான் தைலம் வேணா தேய்ச்சி விட்டுட்டு போவா? தேய்ச்சி விடுறியா? அப்போ ஓகே. எங்க அவளை காணோம்? ஒருவேளை நம்மளை ஏமாத்திட்டு போயிருப்பாளோ? இட்ரி இட்ரி, போனை இட்ரி. வர இரு. மாப்ள மாப்ள. ஐயோ, ஏன் அம்மா வருவாங்கன்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதெல்லாம் அப்படிதான்.
உங்க அம்மா வரத்துக்குள்ள நீ ரூம்ல போய் படுத்துக்க. அப்புறம் உங்க அம்மா சும்மா இருக்காது. அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி எங்க அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி ஏதாவது பிரச்சனை பண்ணும். நீ போ ரூமுக்கு போ போ. போணுமா? ஓ வேணாம் தான், பட் போ. இங்க காணோம். இலி மாதிரி எங்க ஒளிஞ்சிருக்கான்னு தெரியலையே. பாத்ரூம்ல இருப்பாளோ? இங்க இப்ப வந்த? எப்ப வந்தனா? நான் எங்கேயும் போலேம்மா, இங்க தானே இருந்தேன். இங்கதான் இருந்தியா? நீ போய் சொல்ற. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ இங்க இல்லவே இல்லையே. மா, இங்கதாம்மா இருந்தேன். இங்கனா எங்க? நான் தான் ரூம் முழுக்க பார்த்தனே. நீ என்கிட்ட போய் சொல்ற. நான் உனக்கு ஃபோன் கூட பண்ணேன். போன் சைலண்ட்ல இருக்குமா? இல்ல, இங்க பாரு, நீ இங்க இல்லவே இல்ல. சும்மா ஏமாத்த பாக்காத. ஐயோ அம்மா, நான் இங்க பாத்ரூம் தான்மா போனேன். பாத்ரூம்லயா? ஆ, நான் இந்த பாத்ரூம்ல பார்க்கல. கடவுளே, சம்மந்தி அம்மா என்ன நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க வர்ற வரைக்கும் இவங்க 2 பேரையும் நான் தானே பாத்துக்கணும். நான் தூங்குறேம்மா. என்ன சிரிக்கிற? அம்மா, நான் சிரிக்கலையே. இல்ல, சிரிச்ச மாதிரி இருந்துச்சு. நீ சிரிக்கலையா? அப்போ எனக்கு தான் அந்த மாதிரி எல்லாம் கேக்குதா? அச்சச்சோ, சிரிக்கிற மாதிரி கேட்டுச்சாம்மா? எனக்கு கேட்கல. ஒரு பெரிய பொறுப்பு தலையில இருந்தா என்னெல்லாம் காதுல கேக்குது. கண்டிப்பா நம்ப முடியாது. இவள இருடி இன்னைக்கு. யாருகிட்ட? அம்மா, என்ன பண்றீங்க? சிரிக்காமலே என் காதுல சிரிப்பு சத்தம் எல்லாம் கேக்குது இல்ல, அதான் பயமா இருக்கு. என் பாதுகாப்புக்கு முந்தானில முடி போட்டு வச்சுக்கிறேன். நீ படுத்து தூங்கு. நீதான் படுத்தோன்னா தூங்கிடுவியே. தூங்குமா, தூங்கு. தூங்கு தூங்கு. ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்காத, தூங்கு.